2026 ஒரு ரூபாய் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம எங்க முதலமைச்சர் வந்திருக்காரு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அந்த திட்டத்தை அவர் அடுக்கடுக்கா சொல்லிட்டு வந்தாரு. அவர் கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. சொல்லியாச்சு. உட்காருங்க 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 உட்காருங்க. உங்க தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அவர் உறுப்பினர் அவர்கள் அடுக்கடுக்காக சொல்றாங்க. திருமங்கலம் ஃபார்முலா இருந்து 2026 வரைக்கும் அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அந்த திட்டத்தை அவர் அடுக்கடுக்கா சொல்லிட்டு வந்தாரு. அவர் கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க, உறுப்பினர் 2026 ஒரு ரூபாய் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம எங்க முதலமைச்சர் வந்திருக்காரு. வனத்துறை அமைச்சர் பணம் கொடுக்காம அமருங்க. என்னுடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ரூபாய் ஓட்டுக்கு மொத்த ரூபாய் கொடுக்கல. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் லஞ்சம் இல்லாமல் நல்லதே செய்து கொண்டிருக்கிறார். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. அவர் பேசிய அவர் குற்றச்சாட்டு சொல்லி அவைக்குள் நீக்கப்படுகிறது. உட்காருங்க. சொல்லியாச்சு. உட்காருங்க 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 உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசிய அவருடைய கருத்து அவைக்கு உட்படுந்து நீக்கி விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் மிக அருமையாக இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அமைச்சர்கள் பதில் சொல்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திமுக தலைவரை பற்றியும் அவர்களுக்கு என்ன மனதில் பட்டதோ அதை சொல்கிறார்கள். நீங்கள் அது தவறு என்று சொல்லி நீக்குகிறீர்கள். ஆனால் நேரடியாக லைவ் போய் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் லைவ் நேரடியாக கண்ட்ரோலில் இருக்கும், பத்திரிகையெல்லாம் வராது. இப்போ நீங்கள் நீக்கினா பத்திரிகையில் தான் வராது. மேலும் காலையிலிருந்து வனத்துறையை பற்றி அவ்வளவு பெரிய விவாதங்கள் நடைபெற்றது. வனத்துறை அமைச்சர் அப்போது வாயை துறக்கவில்லை. சம்பந்தமே இல்லாமல் பெரிய இருக்கிற எங்களை விட சீனியர் செங்கோட்டையன் எனக்கு முன்னால் சட்டமன்றத்துக்கு வந்தவர். அவருடைய துறையிலே அவர் தலைவருடைய பெயரை சொல்லி இப்படியெல்லாம் பேசுவது என்ன நியாயம்? அப்படி பேசுகிற போது மீண்டும் இவர்களும் பேசினால் நீங்கள் சபையை எப்படி நடத்த முடியும் என்பதை இல்லை அது இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர், ஏற்கனவே ரூலிங் இருக்குது. இது மாதிரி பல முறைகள் அமைச்சர்கள் பெயரை, முதலமைச்சர் பெயரை சொல்வதன் அடிப்படையில் அம்மையார் காலத்திலிருந்து 2 பக்கம் பல பிரச்சனைகள் வந்த பிற்பாடு ஒரு முடிவெடுத்தார்கள் பேரவைத் தலைவர். அதாவது இன்றைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர், ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் என்று தான் சட்டமன்றத்தில் குறிப்பிடும், பெயரை சொல்லக்கூடாது என்று ஏற்கனவே ரூலிங் இருக்கிறதுங்க. ஆனால் அதை கடைபிடிச்சா இந்த பிரச்சனைகள் பாதி அடங்கிடும். அதனால் மரியாதை குறைவாக இந்த சட்டமன்றம் நடக்கணும். அதனால் அமைச்சர் பெயரை சொல்வதை விட மாண்புமிகு துறை அமைச்சர் என்று சொல்லலாம். அதுவும் குறிப்பாக முதலமைச்சரை விழிக்கிற பொழுதும் சரி, முன்னாள் முதலமைச்சரை விழிக்கிற பொழுது முன்னாள் முதலமைச்சர் என்று தான் விழிக்கிற ரூலிங் இருக்கிறது. அதனால் அப்படி கடைபிடிச்சாதான் ஒன்று. இன்னொன்று, ஏற்கனவே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏதாவது அவசர கருதி உடனே பதில் சொன்னாதான் அமைச்சர்கள் எழுதணும். ஏன்னா அமைச்சர்கள் கடைசியா பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அவர்களை பொறுத்தளவுக்கு நேரத்தினால கருதி சொல்றேன். நான் எல்லாத்துக்கும் எழுந்து அப்பப்போ பதில் சொல்லணும்னு நினைச்சாக்கா உங்களால நேரம் கொடுக்க முடியாது. அதையும் கொஞ்சம் பாருங்க. உங்க தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் தமிழக விவசாயிகள் நம்ம உயிர் நாடி. உலகில் ஜாதி, மதம், இனம், மொழி என அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு நடைபெறும் தொழில் என்றால்
அது விவசாய தொழில் மட்டுமே. உலகின் ஒரு மூலையில் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்கள் உலகின் மற்றொரு மூலையில் உள்ள மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்கிறது. எந்த நாடு உழவு தொழிலை மதித்து விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகிறதோ அந்த நாட்டில்தான் மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். தமிழக வெற்றிக்கழக அரசு பல்வேறு நிதி நெருக்கடிகளின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த 25/5/2026 அன்று குறு சிறு மற்றும் இதர விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு விவசாய அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மட்டும் கருத்தில் கொண்டு குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை முழு தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டதை உயர்த்தி ரூபாய் 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு முழு தொகையையும் ரூபாய் 75,000க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு ரூபாய் 35,000 தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் 14.44 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932.23 கோடி அளவிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து 19/6/26 அன்று ஆணையிடப்பட்டது. இதில் 31/7/2026 வரை ரூபாய் 5,267 கோடி விடுவிக்கப்பட்டு 13.34 லட்சம் விவசாயிகளின் கணக்கில் வரவும் வைக்கப்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள விவசாய சங்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து 7/8/2026 அன்று விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மாண்புமிகு மூத்த அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர்களின் கோரிக்கைகள் விரிவாக பரிசீலிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அரசால் கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 4 to 5 ஆண்டு கால இடைவெளியில் செலுத்தப்பட்டு வந்துள்ளது. 2021 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை 2021 முதல் 26 வரையான காலத்தில் அரசால் 12 தவணைகளாக கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கால அவகாசம் நமது அரசுக்கு தற்போது இல்லை. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட கடிதத்தில் அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் கூட்டுறவு வங்கிகளுக்கு முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிமுறை நடைமுறையில் வந்துள்ளது. இந்த வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும். இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் ரூபாய் 953.06 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இருந்தாலும்
தமிழக விவசாயிகளின் நலனில்தான் நமது நலன் உள்ளது என்று கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது. நன்றி.